ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. நம்ம இப்போது சீஸ் பாஸ்தா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேக்ரோனி பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 300 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம பாலில் சேர்த்துடலாம். பாஸ்தாவை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஃபைவ் to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பால் நல்லா வத்துற அளவுக்கு அது சுண்டட்டும். அது வரைக்கும் பாஸ்தா நல்லா வேகட்டும். பால் நல்லா கம்மியாயிடுச்சு. நல்லா சுண்டி வந்திருக்குது. பாஸ்தாவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். பாஸ்தா சூடாக இருக்கும்போதே துருவி வச்சுருக்கிற சீஸ் அது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது உடனே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.